அனைவருக்கும் வணக்கம். 2025 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். கும்பராசி சதயம் நட்சத்திரம் நேயர்களே, அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இதுவரைக்கும் ராசி பலன் சொல்லியிருக்கேன், நட்சத்திரத்துக்கான பலன் சொல்லியிருக்கேன். இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு பகுதி தான் இந்த நட்சத்திர பலன். இதில் நான் வீடியோ சொல்லியிருக்கிறத தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் லக்னத்தை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கும். லக்ன பலன் தனியாக வீடியோ இனிமேல் 1ஆம் தேதி மாதம் 1ஆம் தேதி வரும். மெம்பர்ஸுக்கு அது கிடைக்கும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இந்த லக்ன பலனில் என்னென்ன நடக்குங்கிறது இன்னும் மீதி விஷயங்கள் பூராமே தெளிவாக வந்துடும். அதை பார்த்து என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் அந்தந்த மாதம் லைஃப்பை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இன்னும் அதில் இன்னும் அவ்வளோ கூடுதல் விஷயங்கள் வரும். அது உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். விருப்பப்படுறவங்க அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. எப்பவும் போல் இது இயல்பாக ராசிக்கு நட்சத்திர பலன் தனியாக வந்துட்டுருக்கும். இது ஒரு பக்கம். இன்னும் அக்யூரேட்டாக இன்னும் இருக்கிற ஒரு 70% விஷயங்கள் இதில் வீடியோவில் சொல்லாத இன்னும் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் லக்ன பலனில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு வந்து சேரும். அது உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்திங்க. எல்லா வீடியோவும் லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமைய இறைவனை வேண்டுகிறேன். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள். எதையும் செய்து முடிக்கும் ஆற்றலை கொண்டவர்கள் அவர்கள். உற்சாகமான பேச்சு, தெளிவான பேச்சு, அன்பு நிறைந்தவர்கள். எதிரிகளுடன் தயங்காமல் போராடி வெற்றியை அடைபவர்கள் அவர்கள். எதிலும் முன் யோசனை இன்றி இறங்குபவர்கள் இவர்கள். அவசரப்பட்டு சடனாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள், கட்டுப்படுத்த முடியாது. தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர்கள். சுதந்திரம் விரும்பிகள் இவர்கள். நிறைய நேரங்களில் அன்பாக பேசுவார்கள். சில நேரங்களில் தன்னிலை மறந்து கடுமையாக பேசுவார்கள். 2 இயல்புகளும் ஒருங்கே பெற்றவர்கள் இவர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூரணமாக கல்வி அறிவு கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேக்சிமம் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள். சாதாரணமாக அடிக்கடி வெளிநாடு சென்று விட்டு வருவார்கள். பெரும்பாலான மக்களுக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை வெளிநாட்டிலேயே அமைந்து விடுவதும் உண்டு. கடினமாக சளைக்காமல் உழைக்கக்கூடியவர்கள். அதற்கேற்ற ஊதிய பலன் கம்மியாகத்தான் கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு லேட் மேரேஜ், காலதாமத திருமணம் நடைபெறுகிறது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மணப்பெண் அமைவதும் மணமகன் அமைவதும் நடக்கிறது. ஆனால் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். நல்ல கணவன் அமைவார், நல்ல மனைவி அமைவார்கள். அவர்களை இவர்கள் நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டியது இவர்கள் கையில் தான் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை அனுசரித்து போவதும் விட்டு விலகி போவதும் இவர் கையில் தான் இருக்கிறது. இவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் குழப்பங்கள் வரும். 2 பேரும் பார்த்து அனுசரித்து பேசி குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம். இல்லாவிட்டால் இவர்களுக்குள் இருக்கும் குழப்பத்திற்கு 2 வீட்டாரும் சேர்ந்து சமரசம் செய்து வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் வாய்ப்புகள் உண்டு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பாம்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. போன ஜென்ம கர்ம வினை. பாம்புகளுக்கும் இவர்களும் தொடர்பு உண்டு. சாதாரணமாக இவர்கள் பாம்புகளுடன் விளையாடுவார்கள். பாம்புகளை கையில் வைத்துக்கொண்டு ஆட்டம் காட்டுவார்கள். பெரும்பாலும் பாம்பு பிடிப்பவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள். பாம்புகளை கண்டு இவர்கள் பயப்பட மாட்டார்கள். ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள். சதயம் நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜாதகம் பார்க்க வந்தால் அவர்களின் ஜாதகத்தை மிக கவனமாக ஆராய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கல் பின்னல் இருக்கும். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் சிக்கலான கேள்வியாகத்தான் இருக்கும். பெரும்பாலும் இவர்களுக்கு திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. சதயம் நட்சத்திரம் ஆண்களுக்கு சாதாரணமாக 30 வயது வரை திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. அவரின் ஜாதகத்தை தெளிவாக ஆராய வேண்டும். ஆராய்ந்தால் அதற்கான காரணங்கள் பதில் கிடைக்கும். விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
அதேபோல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. எங்கே வேலைக்கு போனாலும் அங்கே ஒரு பிரச்சனை குழப்பம் காத்திருக்கிறது. எங்கு வேலை செஞ்சாலும் அந்த அலுவலகத்தில் ஒரு பிரச்சனை தேடி வருகிறது இவர்களுக்கு. சதயம் நட்சத்திரம் முதல் பாதத்திற்கு குரு அதிபதியாகிறார். சதயம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு சனி பகவான் அதிபதியாகிறார். சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு சனி பகவான் அதிபதியாகிறார். சதயம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு குரு பகவான் அதிபதியாகிறார். கும்பராசி சதயம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 மே மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் சூரியன் இருக்கு, ரிஷபத்தில் குரு இருக்கு, மிதுனத்தில் சந்திரன் இருக்கு, கடகத்தில் செவ்வாய் இருக்கு, கன்னியில் கேது இருக்கு, மீனத்தில் புதன், சுக்கிரன், சனி, ராகு கிரகங்கள் சேர்ந்திருக்க இந்த மாதம் என்ன நடக்கும்? உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் உண்டு. கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூல் காண்பீர்கள். பால் மாடுகளால் கூடுதல் ஆதாயத்தை காண்பீர்கள். பால் வளம் கூடும். வாகன விபத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். சொத்துக்களை பாதுகாக்க போராட வேண்டி வரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜூன் மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். 2025 ஜூன் மேசத்தில் சுக்கிரன் இருக்கு, ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்கு, மிதுனத்தில் குரு பகவான் இருக்கு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்க, சிம்மத்தில் கேது பகவான் இருக்கு, கும்பத்தில் ராகு இருக்கு, மீனத்தில் சனி பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? வீட்டில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. விவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூல் காண்பீர்கள். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். தாயுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி சதயம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜூலை மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். 2025 ஜூலை ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கு, மிதுனத்தில் சூரியன் குரு இருக்கு, கடகத்தில் புதன் இருக்கு, சிம்மத்தில் செவ்வாய் கேது சந்திரன் சேர்ந்திருக்கு, கும்பத்தில் ராகு பகவான் இருக்கு, மீனத்தில் சனி பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சியை அடைவீர்கள். வயிற்றில் நோய் தொந்தரவு வரும் வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு பின்னடைவை தரும். குற்றவியல் வழக்குகளாக இருந்தால் சிறை தண்டனைக்கு வாய்ப்புகள் உண்டு. வாகன விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. கவனமான எச்சரிக்கையான பயணம் தேவை. விபத்திலிருந்து விலகி தப்பிச் செல்லுங்கள். கும்பராசி சதயம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும்? மிதுனத்தில் சுக்கிரன் குரு இருக்க, கடகத்தில் சூரியன் புதன் சேர்ந்திருக்க, சிம்மத்தில் கேது பகவான் இருக்க, கன்னியில் செவ்வாய் இருக்க, துலாமில் சந்திரன் இருக்க, கும்பத்தில் ராகு பகவான் இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? புண்ணிய யாத்திரைகள் கோயில் குளங்களில் செல்லும் வாய்ப்புகள் உண்டு. கடவுள் பக்தி அதிகமாகும். வெளிநாடு செல்வதற்கான எண்ணங்கள் மேலோங்கும். வெளிநாடு செல்வதற்கான ஆசைகள் அதிகமாக வரும். யூரினல் இன்ஃபெக்ஷன் வரும் வாய்ப்புகள் உண்டு. சுகாதாரமான இடங்களை பயன்படுத்துங்கள். சகோதரிகள் மாசமாக இருந்தால் இந்த மாதம் டெலிவரி டைமாக இருக்குமானால் பெரும்பாலும் சிசேரியனாகத்தான் இருக்க முடியும். சுகப்பிரசவத்துக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக காட்டுகிறது. கோர்ட் கேஸ் விவகாரங்கள் பின்னடைவை தரும். இந்த மாதம் கேஸ் முடியும் பட்சத்தில் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு எதிராகத்தான் வரும். இதுதான் நடக்கும். அஸ்ட்ரோ மாங்குடி வேந்தன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. லக்ன பலன் உங்களுக்கு தேடி வரும். மெம்பர்ஸுகளுக்கு தனியாக 12 லக்னத்திற்கும் பலன்கள் மாதம் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். அதை பார்த்து மிச்ச லைஃப்பை யூஸ் பண்ணிங்க. அதை வச்சு நீங்கள் அக்யூரேட்டாக இன்னும் துல்லியமாக இந்த மாதம் என்ன நடக்கும், என்ன பண்ணலாம் பண்ண வேண்டாங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்குவீங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கப் போகிறோம். நன்றி, வணக்கம்.